ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டேஸ்ட்டான பால் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி உருளை பூர்ணம் வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பால் காய்ச்சிக்கிறேன். இதில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன், வாசனையாக இருக்கும். நல்லா கொச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொழுக்கட்டையெல்லாம், அது உள்ளே விட்டுறலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். அது இதுலேயே வேந்துடும். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.